ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு சாங்கோட லிரிக்ஸ் எடிட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து 2-3 வீடியோஸ் வந்து சாங்க்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே எடிட் பண்ணுறதுக்கு போகலாம். இப்போ நியூ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை நியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து இந்த மாதிரி 2-3 கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதோடைய எஃபெக்ட் எல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் குவாலிட்டி வந்துட்டு நல்லாயிருக்கும். இதனால தான் இப்போ வந்துட்டு சாங் ஆட் பண்ணிக்கலாம். சாங் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு கூகுள்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். இதில் சாங்கில் வந்துட்டு எந்த லிரிக் வேணுமோ அந்த லிரிக் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங்கை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சாங்குக்கு ஏற்ற மாதிரி வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஜோட நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு பிளட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட் வர மாதிரி இதில் முன்னாடி கொஞ்சோண்டு மட்டும். ஸோ இப்போ ப்ளே பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் போயிட்டு லிரிக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிரிக்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ஒரு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் டைப் கூட பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் தானே, அதனால் டைப் கூட பண்ணிக்கலாம். தமிழில் வேணுனாலும் தமிழ்லேயும் கிடைக்கும் கூகுள்லேயே பார்த்தீங்கன்னா. இப்போ ஓகே, லிரிக்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு போயிட்டு இந்த ஃபஸ்ட் லிரிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதற்கு வந்து அனிமேஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வர மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. சாங் லிரிக் ஏற்ற மாதிரி இந்த லிரிக்ஸை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எங்கே வருது அந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா எங்கெங்கே வந்துட்டு லிரிக் மாறுதோ அங்கங்கே நான் வந்து லைன்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
லிரிக்ஸை செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் இருக்குல்ல, கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் உங்களுக்கு வேணும்னா ஃபாண்ட் நேம்னு சொல்லுங்கள், நான் வந்து கமெண்ட்டில் சொல்கிறேன். என்னோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாங்கன்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல்லையே இருக்குது, இல்லைனா நான் கமெண்ட்டில் கூட பின் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு இன்ஷாட்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக ஈஸியாக வீடியோ ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்களே இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. மீட் நெக்ஸ்ட் வீடியோ.